ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் ஜேடிசிபி கனெக்ஷன் இதில் பார்த்துருந்தோம். MySQL கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இது கனெக்ட் பண்ணுறது எப்படி, MySQL கனெக்ட் பண்ணுறது எப்படி, நிறைய இன்டர்வியூஸில் இந்த கொரிஸை எழுத சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ இது எக்லிப்ஸில் எப்படி நம்ம எழுதுறது, இதுதான் எக்லிப்ஸ்னு கிடையாது, இது மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே இது பேஸ்டு. ஸோ கிரியேட் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம், கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட்னே கொடுத்துப்போம். ஸோ இதில் நான் MySQL கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டேன் டேரெக்டாக. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு அங்கே இருக்கிற மாதிரி இந்த ஜிஆர்இ இதெல்லாம் இதுலேயே வந்துச்சு பார்த்தீங்களா, ஜிஆர்இ சிஸ்டம் லைப்ரரி இதில் முதலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் ஃபைல், நம்ம இந்த ஃபைலில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நியூக்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸோட நேம் ஜேடிசிபி கனெக்ஷன்ஸ். கனெக்ட்னே கொடுத்துருவோம், கனெக்ட் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே பப்ளிக் வைடுன்னு இருக்குல்ல, இதை ஃபினிஷ் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் கிரியேட் ஆகி வந்துருச்சு. அப்புறம் இங்கே போயிட்டு நியூவில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். ஃபோல்டர் நேம் டிரைவர், சேம் அதே மாதிரி தான் டிரைவர். நம்ம ஆல்ரெடி எஸ்கியூஎல் கனெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட டிரைவருக்குள்ளே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை ரைட் கிளிக் பண்ணி பில்டு பாத் அதுக்குள்ளே போயிட்டு கான்ஃபிக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, பில்டு பாத்ன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுறோம். இந்த கிளாஸ் கிளிக் பண்ணி ஆட் ஜார் இருக்குல்ல, ஆட் ஜாரில் டிரைவரில் இங்கே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்ளை அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது சேம் அங்கே கொடுத்த மாதிரி தான் ட்ரை கேட்ச் பிளாக் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தோன்னே இங்கே அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். சிஸ்டம் அவுட் நம்ம கொடுத்தோம்னா இப்படி வந்துடும். கண்ட்ரோல் பிளஸ் பண்ணி பேஸ் பார் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். கண்ட்ரோல் பிளஸ் பேஸ் பார் இப்படி வந்துடும். இதுக்குள்ள நம்ம எரர் கொடுத்துட்டு எரரை டு ஸ்ட்ரிங்னு கொடுக்குறோம். டு ஸ்ட்ரிங்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது கிளாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆன மாதிரி இங்க இம்போர்ட் ஆகாது. நம்ம அதுக்காக முதல் ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் கொடுத்துட்டோம்னா அது இதுவாயிடும். ஸோ இந்த மாதிரி எரர் உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு பில் பாத் இருக்குல்ல, இங்க போயிட்டு இந்த லைப்ரரியில போயிட்டு ஆட் லைப்ரரி கொடுத்தீங்கன்னா ஜிஆர்இ சிஸ்டம் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க என்வாயர்மெண்ட்னு இருக்கும். அந்த என்வாயர்மெண்ட்ல 20K இருக்குல்ல, ஸோ இதுல போயிட்டு நீங்க 20K கொடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது எரர். ஓகே, இவங்க டெலீட் பண்ணணும். இவனை ரிமூவ் பண்ணிடலாம். அப்ளை அண்ட் க்ளோஸ். Why it's not remove. ஸோ நம்ம சேம் ப்ராசஸ் அதே மாதிரி ஆட் லைப்ரரி கொடுத்து ஆட் லைப்ரரியில் என்வாயர்மெண்ட்டில் நம்ம நியூ லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் ஆட்டோமேட்டிக்காக என்வாயர்மெண்ட் கிளிக் பண்ணோன்னா அது வரும். அது ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இங்கே உள்ள விஷயம். அதுக்கப்புறம் ட்ரை கேட்ச் பேக்கில் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ் கொடுத்ததுக்கப்புறம் டாட் ஃபார் நேம் அப்படின்னு இருக்கும். ஃபார் நேம் ஸ்ட்ரிங் வந்துச்சு பார்த்தீங்களா. இதுக்குள்ள நான் சொன்ன அந்த
இதை எழுத போறோம். இது எல்லாமே நம்ம எழுதி பழகும் போதுதான் நமக்கு இது மண்டையில் நிற்கும், எல்லாம் நிக்காது. com டாட் mysql கொடுக்குறோம். கொடுத்துட்டு டாட், இங்க வந்து சில பேருக்கு சிஜே போட்டாதான் கனெக்ட் ஆகும், சில பேருக்கு சிஜே இல்லாம கனெக்ட் ஆகும். எனக்கு சிஜே போட்டாதான் கனெக்ட் ஆகும், நான் சிஜே போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் டிபிசி, சில பேர் வந்து இது சிஜே போட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா அந்த சிஜே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, கனெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் டிரைவ், டி வந்து கேபிட்டல். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து, ஸோ அங்க விசுவல் கோட்ல நம்ம கொடுத்த மாதிரி தான் கேபிட்டல் சி போட்டு கனெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்களா ஜாவா டாட் எஸ்கியூஎல் வந்துருச்சு. இதை இப்படி கொடுத்துட்டு அதே கான் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர், அதுவுமே அங்க அந்த டாட் எஸ்கியூஎல் தான் காட்டுச்சு. அதுல போயிட்டு கெட் ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம கொடுக்கிறோம். அங்க வந்து நமக்கு யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, யூஆர்எல், இது மூணுமே அங்க வந்தது. இங்க அந்த மூணு வராது. நம்ம அப்படி இங்க ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லாமலையும் நம்ம டைரக்டா இங்க வந்து நம்மளோட யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். யூஆர்எல் நம்மளோடது என்ன, jdbc:/mysql: அதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட் 3306. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து அங்க வந்து நம்ம யூசர் நேம், யூஆர்எல் எல்லாமே நம்ம கொடுத்திருந்தோம். என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அது எல்லாமே நம்ம கொடுத்திருந்தோம்ல. இங்க வந்து இதை மாத்தி கொடுக்க போறோம். என்ன டேட்டாபேஸ் நமக்கு கிரியேட் பண்ணணும், ஆல்ரெடி என்னோடது பிஎஸ்ஓன்னு அங்க ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ஷன் தான் இதுக்கும் எனக்கு என்னோட டேட்டாபேஸ்க்கும் இதுவும் கனெக்ஷன் தான் நான் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி அதை கொடுத்தனால பிஓஎஸ் நான் அங்கே கொடுத்துருக்கேன், கமா, அப்புறம் ரூட்டு, யூசர் நேம், அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் 1212. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை கொடுத்தாச்சு. அங்கே என்ன கொடுத்துருந்தோம், நம்ம ஒரு யூஆர்எல் கொடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு யூசர் நேம் கொடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம டேட்டாபேஸ் என்ன கிரியேட் பண்ணுமோ அதுவும் நம்ம கொடுத்திருந்தோம். இங்க வந்து டேட்டாபேஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. அந்த டேட்டாபேஸை நான் வந்து கனெக்ட் பண்றதுக்காக இதை இங்க கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்னோட யூசர் நேம் கொடுத்துருக்கேன், என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு ஸ்டேட்மெண்ட், st equal to con dot create statement. அவ்வளவுதான். கிரியேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் கொடுக்கணும். அங்க நம்ம இது மட்டும் தான் கொடுத்துருக்க மாட்டோம், ரிசல்ட் செட் கொடுத்துருக்கோம். டாட் சாரி ரிசல்ட் செட்டோட ஆப்ஜெக்ட் இது வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட்டிவ் கொரி. ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் கொரி அப்டேட் பண்ணணும். இப்போ எனக்கு இங்க எழுதி இருக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸோட நேம் வந்து இங்க அப்டேட் ஆகணும்னா நான் அப்டேட் கொடுத்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா அது கிரியேட் டேட்டாபேஸ் அங்க மாறும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற டேட்டாபேஸ்னால இங்க நான் என்ன கொடுக்க போறேன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ள டபுள் கொட்டேஷன் போட்டு செலக்ட் ஸ்டார், அதாவது ஸ்டார்னா இந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுது, இந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி அங்க வந்து ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு டேபிள் வச்சிருக்கேன். ஸோ அந்த டேபிளை இங்க கிரியேட் டேபிளை வந்து இது கால் பண்ணுது, ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு டேபிளை கால் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் while rs டாட் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா நெக்ஸ்ட் இதை கொடுத்து while நெக்ஸ்ட் கொடுத்துட்டு, அதாவது ஒரு மீனிங், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா இதுல வந்து எனக்கு சிஸ்டம் அவுட் பிரிண்ட், சிஸ்டம் அவுட் பிரிண்ட்ல
சிஸ்டம் அவுட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அடுத்த லைன் அப்படின்னு வருது. அதுல ஆர்எஸ் ரிசல்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங், அதோட ஸ்ட்ரிங் அணி எடுத்து கொடு எனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். கெட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு முதல் உள்ள டேபிளோட இதையும் பிளஸ் அதுக்கு அடுத்தது அடுத்த டேபிள்ல உள்ள டேபிள் உள்ள லைனையும் நான் வந்து எடுக்க சொல்றேன். ஸோ இதை எடுக்க சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம run as Java project application searched. ஸோ இங்க வந்துருச்சு God win all win சொல்லிட்டு. ஸோ இங்க உள்ள போனீங்கன்னா அதே மாதிரி இங்க அதான் இருக்கும். ஸோ இங்க அந்த டேபிளோட இதை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஃப்ரம் இந்த இதுல இருந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்க இருக்கிறோம். ஒன்று வந்து God win சும்மா கிரியேட் பண்ணாதான், பிரைஸ் ரீசன் இல்லை, சும்மா கிரியேட் பண்ணாங்க. ஆல் வின் அதுக்கப்புறம் இது. ஸோ இதுதான் இங்க நமக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஒண்ணுல வந்து இதுவா இருக்காம்பா, ரெண்டாவதுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கெட் ஸ்ட்ரிங் மூணாவது லைனோட இது என்ன, மூணாவது லைனோட எடுக்கும். மூணாவது லைன் நம்ம கிட்ட இல்லை, அதனால 1 2 அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளவுதான் பிரதர்ஸ். இதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளே வந்து ஸ்கேனரை வச்சு கிரியேட் பண்ணி டேட்டாவை நம்ம இன்புட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இன்புட் கொடுத்த டேட்டாவை எப்படி நம்ம டெலீட் பண்றது, எப்படி அப்டேட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பை பை, see you.